கமல்ஹாசனும் மணிரத்னம் ஒரு 30 வருஷம் கழிச்சு மீண்டும் சேர்ந்து ஒரு தக் லைஃப்ல ஒரு படத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த படம் ஷூட்டிங் வந்து ஜனவரி மாதம் தொடங்குச்சு. ஸோ அந்த படத்தோட அறிவிப்பு வந்த உடனே அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன். மீண்டும் ஒரு நாயகன் கூட்டணி உருவாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் பேச ஆரம்பிச்சாங்க. காஸ்ட் அண்ட் க்ரூவும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்தது. கமல்ஹாசனை தாண்டி வந்து மலையாளத்துலேருந்து துல்கர் சல்மான் ஒரு முக்கியமான கேரக்டரில் உள்ளே வந்தார். அதே போல் ஜெயம் ரவி உள்ளே வந்தார். இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே இருந்தாங்க. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறாரு அப்படின்னு த்ரிஷா வேறு இருந்தாங்க. இப்படி பல பேர் இருந்தவொன்னே கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி அது மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் அந்த ஒரு போஸ்டர் அண்டு ஒரு டீசருமே பயங்கரமாக மிரட்டலாக இருந்தது. அதனால் எகிரிடுச்சு எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் சென்னையில் முடிஞ்ச உடனே செகண்ட் ஷெடியூலுக்கு பிளான் பண்ணி எல்லாரும் கால் ஷீட் கொடுத்துட்டு கமல் சாரோட கால் ஷீட்டுக்கு வெயிட் பண்ணால் அவர் வழக்கம் போல் கிளம்பி பிக் பாஸுக்கு போனார். அப்புறம் அமெரிக்கா போனார் இந்தியன் 2 ஷூட்டிங்காக. வந்த உடனே இங்கே தேர்தல் தேதி அறிவித்த உடனே எலெக்ஷனோட கூட்டணி சம்மந்தமாக பேச போயிட்டார். நான் ஒரு 3 மாதம் வர முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு துல்கர் சல்மான் வந்து 1 மாதம் கால் ஷீட் எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் இந்த படத்துலேருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன்னு சொல்லி அவர் வெளியில் போயிட்டார். ஸோ அவர் வெளியில் போகணுன்னு அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு மணிரத்னம் பாடுபட்டு சிம்புவை பிடிச்சி பேசி, ஏன்னா சிம்பு ஆல்ரெடி கமலோட ப்ரொடக்ஷனில் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில். ஏற்கனவே செக்கச்செவந்த வானம் மணிரத்னத்தோட பண்ணதுனால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சிம்புவை உள்ளே கொண்டு வந்தாங்க. சிம்பு இந்த கெட்டப் வேறு இந்த படத்துக்காக பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் பேரலாக பண்ணிகிட்டே இருங்க, என்னோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது ஒரு வழியாக சால்வ் ஆச்சு. இந்த மற்ற பண்ணி ஒரு மாஸ்கோவில் அடுத்தோட ஷெடியூல் ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி ஜெயம் ரவி வெளில போயிட்டார். என்னென்னா போன மாதம் பூரா டேட் கொடுத்து வச்சுருந்துருக்கார் ஜெயம் ரவி. படம் பூரா கால் ஷீட் வேஸ்ட்டு, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதமும் கால் ஷீட் வேஸ்ட்டாக போகும் அப்படின்னோடனே அவருக்கு அடுத்த 5 படங்கள் லைனப்பில் நிற்குது. இந்த படத்துக்கு வாய்ப்புக்காக தன்னுடைய அண்ணன் டைரக்ட் பண்ணக்கூடிய தனி ஒருவன் 2 படத்தினுடைய அந்த கால் ஷீட்டை தூக்கி இங்கே கொடுத்துருந்தார். ஸோ அதுவும் பண்ண முடியலன்னு அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. ஸோ மணி சார்ட்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டு அவரும் வெளியில் போயிட்டார். இப்போ தக் லைஃப்லேருந்து அடுத்தடுத்து இந்த 2 பெரிய ஹீரோக்கும் வெளில போனது பெரிய பின்னடைவாக இருந்தது படத்துக்கு. ஸோ இதை தாண்டி யார் உள்ளே வருவோம் அப்படின்னா, ஓகே துல்கருக்கு பதிலாக சிம்புங்கிறது ரைட் சாய்ஸு, அவர் உள்ளே வந்துடுவார் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஜெயம் ரவி இடத்த யார் ஃபில் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தா உண்மையில் அதுவும் ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தது. ஒரு வழியாக என்ன வழக்கம் போல் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அரவிந்த் சுவாமி, ஸோ மணிரத்னத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அரவிந்த் சுவாமி. அதனால் வந்து தளபதி ரோஜான்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து திருப்பியும் அவருக்கு கம்பேக் படமாகவும் செக்கச்செவந்தவன் அமைஞ்சது. அதனால அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால அரவிந்த் சாமி அப்ரோச் பண்ணியிருக்காரு. அரவிந்த் சாமி ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னோன்னா இப்போ வந்து ஜெயம் ரவி பிளேஸில் அரவிந்த் சாமி வந்து உள்ளே வந்திருக்கார் போட்டில். ஸோ அரவிந்த் சுவாமி, சிம்பு, கமல்ஹாசன், த்ரிஷா இப்படிங்கிற ஒரு பெரிய டீமோட பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் ஏப்ரல் எண்டில் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 19 எலெக்ஷன் முடிஞ்சிறதுனால கமலஹாசன் 17க்கு அப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடுவார் எலெக்ஷன்லேருந்து. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்தியன் 2வோட ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் இருக்கான். அந்த ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு இந்த மந்த் எண்டு இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஒரே ஷெடியூலாக ஒரு 2 மாதத்துக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்கில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாராம். அதை முடிச்சுட்டு ஜூன் மாதம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இங்கே வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தக் லைஃப் படங்கிறது ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா மணிரத்னத்துக்கும் இப்போ பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட படத்துக்கு அப்புறம் வர படம் அப்படிங்கிறனால ரொம்ப நாள் கழிச்சு மணியை வந்து ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க போகிறாரு. அதனால எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்தது ரசிகர்கிட்டேருந்து. அதுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் சில சேஞ்ச் பண்ணியிருக்காரா மணி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு 3 கெட்டப் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு கெட்டப்புமே பயங்கர வித்தியாசமாக இருக்க போகுது. அதில் ஒன்று தான் நம்ம பார்த்தோம் அந்த மாண்டேஜ் டீசரில். அதை தாண்டி இன்னும் 2 கெட்டப் இருக்குது. அது ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. நன்றி.